பாட்டி வந்து காவேரியை நீ என்னை தொடாத இங்கேருந்து போயிடு என் பேரனை என்கிட்டேருந்து பிரிச்சுட்ட அப்படின்னு சொன்னோன்னே காவேரியால் தாங்கிக்க முடியல. அங்கேருந்து மனசு கஷ்டப்பட்டு ஹாலுக்கு வராங்க காவேரி. பின்னாடி விஜயம் வராரு. காவேரி தப்பாக நினைக்காது காவேரி, பாட்டி ஏதோ வந்து டென்ஷனில் இருக்காங்க, அதான் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. உடனே காவேரி வந்து நான் எதுவும் தப்பாக நினைக்கலங்க, பாட்டிக்கு ஆழ் மனசில் அப்படி பதிஞ்சிருக்கு, அதனால தான் அவங்களுக்கு அந்த ரியாக்ஷன் இப்படி வருது. உண்மை என்னென்னா நான் அவங்கள வந்து பிரிக்கலைங்க, ஆனால் அதை அவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க, அது எனக்கு தெரியும் காவேரி, எனக்கு தெரியாதா அப்படி சொல்கிறாரு. ஆனால் அதுவும் உண்மை தானேங்க அவங்க சொல்கிறதும். என்ன காவேரி சொல்கிறேன், ஆமாங்க, உண்மையிலேயே நான் வந்து என்னால் தானே நீங்கள் பிரிஞ்சு வந்தீங்க, இல்லை நீங்கள் பிரிஞ்சு வர போகிறீங்க சொல்லுங்கள், அதனால் நானும் ஒரு காரணங்க இந்த மாதிரி பாட்டி இருக்க நிலைமைக்கு. இதை நினச்சி தான் எனக்கு கில்ட்டியாக இருக்குது. அவங்க என்னை திட்டினாங்கன்ற கில்ட்டியெல்லாம் எனக்கு கிடையாது. அவங்க என்னை வந்து நேசிக்கணும்னு நான் நினைக்கல, ஆனால் அவங்க என்னை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா அப்போ என்ன காரணம், அவங்கள உங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டேன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதுதானே பிரச்சனையாக இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. தயவுசெய்து இதுக்கப்புறம் நீங்கள் பாட்டியோடு இங்கேயே இருந்துருங்க, நான் மட்டும் என் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி சொல்கிற, நீ சொல்கிறது இதான் சரியாக இருக்கா, நான் எப்படி இங்கே இருக்க முடியும், இங்கே பார், இவ்வளோ நாள் நம்ம பிரிஞ்சு இருந்துட்டோம், நான் 2 பேரும் இங்கேயும் அங்கேயும் ரொம்ப பட்டதெல்லாம் போதும் காவேரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது என் பாட்டியால் வந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டிலேருந்து வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எக்காரணம் கொண்டும் நம்ம இருந்தால் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் இருந்தாலும் சரி, ஒன்றா மட்டும்தான் இருப்போம், எக்காரணம் கொண்டு பிரியவே மாட்டோம், அது நடக்கவே நடக்காது காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. புரியுதா அப்படின்னோடனே அப்படியே வந்து அழுதுகிட்டே அப்படியே கட்டிக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா காவேரி, புரியுதுங்க அப்படின்றாங்க. சரி இப்போ நான் எடுக்கிற முடிவுக்கு நீ கட்டுப்படுவியா சொல்லு அப்படின்னோடனே, கண்டிப்பாக கட்டுப்படுறேன் அப்படின்னோடனே, சரி வா உங்கள் வீட்டுக்கு போகலாம். எங்கள் பாட்டி வா சொன்னால் கேளு, தாத்தா காவேரியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் தாத்தா அப்படின்னோடனே, ஒன்றும் புரியல தாத்தாக்கு, என்னப்பா சொல்கிற, பாட்டி வந்து ரொம்ப அடம்படி பாப்பானே, இல்லை நான் பார்த்துக்கிறேன் தாத்தா, நான் வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அது வரைக்கும் பாட்டியை பார்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வராரு. காவேரி அவங்க அம்மா கிட்ட விஜய் வந்து பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டோன்னே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னோடனே, நீங்கள் வேணால் தம்பி அங்கே இருந்து பார்த்துக்குங்க தம்பி அப்படின்றாங்க. அதை தான் அத்தை நானும் முடிவு பண்ணியிருக்கேன், பாட்டி இந்த நிலைமையில் நான் தனியாக விட முடியாது இல்லையா, அவங்களுக்கு நான் சரிப்படுத்தணுடைய உடம்பை, அது என்னோட கடமை அத்தை, அதனால் இப்போ தம்பி அப்படின்னோடனே, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன், அதே மாதிரி காவேரி என் கூட தான் இருப்பானோன்னே அதிர்ச்சி அடைகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க தம்பி, சாரி அத்தை, இந்த மாதிரி நிலமையில் உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாது, ஏன்னா காவேரி இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கணும் தான் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, நானும் காவேரியும் ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாது, அது இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி, இந்த முடிவு தான் என்னோடது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்க்குறாங்க விஜயை. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் தம்பி, இந்த உறவு வந்து பிரிஞ்சிருக்கக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன், நீ பரவாயில்ல தம்பி காவேரி அங்கேயே நீங்கள் வச்சுங்க, நான் அப்போவே சொன்னேன்ல எனக்கு நீங்கள் அங்கே போகிறதுக்கு எந்த சிரமமும் இல்லை, இங்கே பாருங்க அத்தை, நான் நிரந்தரமாக அங்கே போகிறதில்ல, பாட்டிக்கு குணமானோன்னு நானும் காவேரி இங்கே வந்துடுவோம், அது வரைக்கும் நாங்கள் அங்கே இருக்கோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எனக்கு என்னப்பா பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. பாட்டி வந்து நல்லா பார்த்துங்க பாட்டியை அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. அடுத்து காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க, பார்த்துட்டு பேக் பண்ணுறாங்க ட்ரெஸ் எல்லாம். அப்போ வந்து விஜய் பார்க்குறாங்க, கட்டிக்கிறாங்க. சாரிங்க அப்படின்றாங்க. என்னடி அப்படின்னோடனே, இல்லை உங்களை நாங்கள் இருக்க சொன்னே தவிர நான் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு தான் அப்படி சொன்னேன், ஆனால் நீங்கள் அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி, நான் அதான் சொன்னது தான் எத்தனை வாட்டி சொன்னாலும் ஒரே வார்த்தை தான், ஒன்றை விட்டுட்டு பிரியிற நிலைமை எனக்கு வரக்கூடாது, அப்படி வர விட மாட்டேன் நான், நீ வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க 2 பேருமே. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நல்லபடி இங்கே பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு வராங்க. இங்கே தாத்தா பாட்டியும் பார்த்துட்டு அப்படியே பார்க்குறாங்க காவேரி விஜயும். என்னடா இது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, 2 பேக் இருக்குது தாத்தா, பாட்டிக்கு சரியாகிற வரைக்கும் நான் இங்கே தங்குறேன் தாத்தா அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்கும்ல தாத்தாக்கா, அப்படியே வந்து பேரனை கட்டிக்கிறாரு. தேங்க்ஸ்மா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பூரிக்கிறார் தாத்தா, சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல்.